Hi everyone, நான் உங்கள் பிரபாகரன் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டினுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சொல்யூஷன் நான் கொடுத்தேன். ரொம்ப ஸ்மார்ட்டான ஈஸியான சொல்யூஷன். நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ண ஸோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக பார்க்கும்போது அது என்ன கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கின்றதுனால ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா எங்களையும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ முடிப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சொல்யூஷனை பற்றி அழகாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்களும் உங்களுக்கு இருக்கிற கொஸ்டினை என்கிட்ட கேட்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என்னோடய இமெயிலுக்கு நீங்கள் இமெயில் பண்ணலாம். ரியலாகவே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸலை ஒரு சாம்பிளாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ரியல் டேட்டாவை அனுப்ப வேண்டாம், அதை சாம்பிள் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் அழகாக உங்களுடைய ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி மாற்றி எனக்கு அனுப்புனீங்கன்னா உங்கள் ப்ராப்ளத்தை நான் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நீங்கள் பார்க்குற இந்த எக்ஸல் ஃபைல் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு அனுப்பியிருந்த அந்த எக்ஸல் ஃபைல். இதில் நிறையா டேட்டா இருந்திருக்கும், அதெல்லாம் மாற்றி சாம்பிளாக அவர் கன்வெர்ட் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காரு. கொஸ்டினையும் கேட்டிருக்காரு. ரைட், என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த ஃபைலில் நிறையா ஜீரோஸ் இருக்குது, அந்த ஜீரோவை எல்லாம் டெலீட் பண்ணணும், அது மட்டும்தான் அவர் கேட்ட கொஸ்டின். அப்படி பார்க்கும்போது இந்த 30ன்னு இருக்கு இல்லையா, அதுலேயும் ஜீரோ இருக்குது, அதை நம்ம டெலீட் பண்ணக்கூடாது. ஒன்லி ஒரு செல்லில் ஜீரோ இருந்தால் மட்டும் அந்த செல்லில் இருக்கிற ஜீரோவை டெலீட் பண்ணணும். சம்டைம் பெரிய நம்பர்லாம் இருக்கும், அதில் செகண்ட் டிஜிட்டு, தேர்டு, ஃபோர்த்து டிஜிட்டெலாம் கூட ஒரு ஜீரோ வரும். அந்த டேட்டாவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒன்லி ஒரு செல்லில் ஜீரோ இருந்தால் மட்டும் அதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணணுன்றது தான் நம்ம சப்ஸ்கிரைபருடைய ரெக்குவயர்மெண்ட். ரொம்ப சிம்பிள் தான். ரைட், அதுக்கான சொல்யூஷனை நம்ம அழகாக பார்க்கலாம். பேசிக்காக ஒரு டேட்டாவை நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் டெலீட் பண்ண முடியும். இந்த இடத்துல நமக்கு நிறைய ஜீரோஸ் இருக்குது, எல்லாத்தையும் எப்படி ஸ்மார்ட்டாக செலக்ட் பண்ணுறது, செலக்ட் பண்ணால் குயிக்காக நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ ஸ்மார்ட்டாக எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வேலை. ரைட், ஸோ சின்ன டேட்டாவாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சும்மா செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிடுவீங்க. ஆர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு மல்டிபிள் ஜீரோஸையும் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்றா அதை நம்ம டெலீட் பண்ணால் கூட டெலீட் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன டேட்டாக்கு. பெரிய டேட்டா பேஸாக இருக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணுறது ரொம்ப டைம் கன்சூமிங்கிறதுனால ஸ்மார்ட்டாக எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல டூல் எதுனா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதில் ஃபைண்ட் அப்படின்ற டூல். ஃபைண்டு பண்ணி நம்ம அதுக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் குளோபலாக ஒன்றா செலக்ட் பண்ண முடியுன்ற ஆப்ஷன் இருக்குது. கண்ட்ரோல் எஃப்ன்ற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணும்போது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் ஃபைண்ட் ரீப்ளேஸ்னு 2 டேப் இருக்குது. நம்ம இப்போ ஃபைண்டில் இருக்கோம். இந்த ஃபைண்டுன்றது எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்டில் மட்டும் இல்லாமல் நிறைய அப்ளிகேஷனில் ஒர்க் ஆகிற ஒரு காமனான ஆப்ஷன். அந்தந்த அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். எக்ஸலில் அழகாக இது ஒர்க் ஆகும். நம்ம ஃபைண்டு பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டோம், அந்த விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் நம்ம ஜீரோ டைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃபைண்ட் ஆல் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா ஜீரோவும் லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் குயிக்காக செலக்ட் பண்ண முடியும். பட் ஜீரோ எங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 13ன்ற நம்பரும் லிஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா 30லேயும் ஜீரோ இருக்குன்றதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பரில் ஜீரோ இருக்கும். ரைட்டா, அப்போ அந்த பெரிய நம்பரும் லிஸ்ட் ஆகும். நமக்கு ஜீரோ மட்டும்தான் வேணுன்றதுனால என்ன பண்ணலாம்னா மேட்ச் என்டையர் செல் கண்டென்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். ஜீரோன்ற வேல்யூ மட்டும்தான் அந்த செல்லில் இருந்தால் செலக்ட் ஆகணுன்றதுக்காக இந்த ஆப்ஷனை செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ரைட், இதெல்லாமே பார்க்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். பட் நிறைய விஷயங்கள் இதுலையும் இருக்குது. இதை பற்றியும் நான் டெடிகேட்டிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஃபைண்ட் அண்ட் சர்ச்னு ஒரு கான்செப்டில் வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரியான ஐடியாஸ் இல்லைனா, டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதை பாருங்கள், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு புரியும். கட்டாயமாக பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இப்போ ஜீரோ போட்டோம், மேட்ச் என்டையர் செல் கண்டென்ட்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபைண்ட் ஆல் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைண்டிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபைண்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த அவுட்புட்டை நான் மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். பாருங்களேன், எல்லா ஜீரோஸும் அழகாக செலக்ட் ஆகிருக்கு. தெர் ஆர் மெனி அக்கரன்சஸ், பட் எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டவுன் கொடுத்தீங்கன்னா இந்த செலெக்ஷனில் உள்ள எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. எல்லா ஜீரோவும் பேசிக்லி செலக்ட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு எண்டுன்றதை கொடுத்தேன். உங்களுடைய கீபோர்டில் ஹோமோ எண்டு எல்லாம் இருக்கும், அதில் எண்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி அந்த எல்லா ஜீரோஸும் செலக்ட் ஆகிடுச்சு. இங்கே மட்டும்தான் செலக்ட் ஆகலை, வெளியவும் செலெக்ஷன் நடந்திருக்கு. இப்போ எஸ்கேப் கொடுக்கும்போது செலெக்ஷன் மட்டும் அப்படியே இருக்கு. ரைட், இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும், டெலீட்ன்றதை ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ணலாம். ஆர் இந்த செலக்ட் பண்ண எல்லா செல்லையுமே நீங்கள் கலர் பண்ணலாம்.
இல்லை இதில் ஏதாவது ஒரு டேட்டாவை நான் என்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன், அதையும் நீங்கள் பண்ணலாம். எப்படி இந்த மாதிரி ஒரு அக்கரன்ஸில் எல்லா பிளாங்க்லையும் எல்லா செலெக்ஷன்லையும் நம்ம டேட்டாவை ஃபில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பாசிபிள் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே 0 இருந்துச்சு, நம்ம அதை டெலீட் பண்ணிட்டோம். டெலீட் பண்ணது இடத்துல நம்ம கலரையும் எல்லோவாக மாற்றிட்டோம். செலெக்ஷன் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இதில் நான் வேறு ஏதாவது கலரை மாற்றினா கூட உடனே மாறும், ரைட்டா? இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த செலெக்ஷனில் என்டையர் செலெக்ஷன்லையும் ஹைஃபன் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் இன்புட் பண்ணணும். நார்மலாக காப்பி பண்ணி கீப் பண்ணுறது கஷ்டன்றதுனால குளோபலாக இந்த செலெக்ஷனில் நம்ம அப்படி என்ன பண்ண போகிறோம், ஹைஃபனை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒரு ஹைஃபனை நம்ம டைப் பண்ணுவோம். டைப் பண்ணும்போது ஏதோ இடத்துல நம்ம ஹைஃபன் விழுந்திருக்கும். இந்த இடத்துல ஹைஃபன் என்டர் ஆகுது, பட் இங்கெல்லாம் என்டர் ஆகலை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் ஹைஃபனை போட்டுட்டு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு என்டர் பண்ணணும், சரியா? கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் செலெக்ஷன் ஃபுல்லாக ஹைஃபன் என்டர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம குளோபலாக நிறைய ஆக்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இதை முதல்ல செலக்ட் பண்ணுறது தான் அதுக்கெலாம் முக்கியமான காரணம். எப்படி செலக்ட் பண்ணோம்? கண்ட்ரோல் F கொடுத்தோம். இந்த பாக்ஸில் 0 நம்ம டைப் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை செக் பண்ணிவிட்டு ஃபைண்ட் ஆல் கொடுத்தோம். தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் கீ ஹியர், ரைட்? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆப்ஷன் மேட்ச் என்டையர் செல் கண்டென்ட்ஸ் அப்படின்றது. நார்மலாக நீங்கள் டைப் பண்ணி இதை கிளிக் பண்ணாமல் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா எல்லா அக்கரன்ஸுமே ஃபைண்ட் ஆகும். பட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை செக் பண்ணிவிட்டு ஃபைண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக அங்கே டைப் பண்ணியிருக்க விஷயங்கள் அந்த செல் ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அதை ஃபைண்ட் பண்ணி இதை அவுட்புட்டாக கொடுக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயமாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணலாம். கட்டாயமாக லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா கூட அதையும் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட ட்ரிக்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். See you in the next video. Thanks for watching.